ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி டின்னருக்கு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ் டால், பாசிப்பருப்பு போட்டு டால் பார்க்கலான் இருக்கேன். அது இந்த மெஷர்மெண்ட் கப்பு அரை கப்பால் ஒரு கப் எடுத்துன்னு இருக்கேன். இது ஒரு 125 கிராம் இருக்குது. அரை கப் எடுத்துன்னு இருக்கேன். இதை தண்ணி ஊற்றி அலம்பின்னு இருக்கேன். இப்போ இதில் வெந்நீர் போட்டிருக்கேன். இதில் வேக போட்டுருவோம். அதுக்கு முன்னால் யாராவது என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு பெல் காட்டும். அந்த பெல்லை டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும். அதையும் டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். அப்போ தான் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். தண்ணி வடிச்சிட்டு போட்டாச்சு. இதில் அலம்பியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இப்போ நாம் 2 பேர் 3 பேர் 4 பேர்னால் இப்படி பண்ணால் போகிறோம். பச்சை மிளகா தாளித்து கொட்டி தக்காளி வேணால் போட்டுக்கலாம், தாளித்து கொட்டி பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு 7-8 பேர் இருக்கோம் அப்படின்னு நமக்கு நிறையா காணணும், இல்லை நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னோம்னா கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, ஒரு 4-5 முந்திரி, அது அளவு பொறுத்து அதுக்கு எவ்வளோ தேவையோ முந்திரி, அது மாதிரி 4-5 நம்ம நிறையா பண்ணும். ஒரு ஒரு 1/4 கிலோ பண்ணுறீங்கள, அரை கிலோ பண்ணுறீங்களா, ஒரு 10-15 முந்திரி கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும், ரிச்னஸ்ஸாக இருக்கும். அது ரெண்டுக்குமே சேர்ந்து முந்திரி போட்டுக்கிறோம். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணி காட்ட போகிறேன். தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி அரைச்சி இப்போ இது வேகட்டும், அதை காட்டுறேன். இதை பாருங்க, நல்லா வெந்துருத்து. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். எனக்கு 4 முந்திரி போடும். அதனால் 4 முந்திரி மட்டும் அரைச்சா கொஞ்சம் அப்படி சேர்ந்த மாதிரி ஆயிக்கும் கெட்டியாக. அதுக்கு தான் அரைச்சிட்டு காட்டுறேன். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் விட்டுடலாம். மிக்ஸி அலம்பி தண்ணி விட்டுக்கலாம். இது கொதிச்சுனா சரியாயிடும். டாலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். டாலுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த தேங்காய் அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, முந்திரி, தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் வாசனை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு அப்படியே சேர்ந்துக்கும். அது கெட்டியாக, ரொம்பவும் கெட்டியாக தான் நடக்காது, ரொம்பவும் தண்ணாக தான் நடக்காது, மீடியமாக இருக்கும். அப்புறம் நாம் கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டலாம். இதோ பாருங்கள் ஆயிடுத்து. இது சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இது நம்ம சாப்பாட்டு கூட தொட்டுட்டு சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாதம் போட்டுட்டு. ஏன்னா அதில் நம்ம தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி அரைச்சி விட்டுருக்கோம். இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம். ஏன்னா கேஸ் இது இந்த
பருப்பு நமக்கு பாசி பருப்பு எல்லாமே பருப்புகள் பொதுவாகவே, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லாயிருக்கும். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்படி பண்ணி பாருங்க. பண்ணி பார்க்கல இது வரைக்கும் நீங்கள் இப்படி பண்ணி பார்க்கலாம், பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது நாம் ஒரு யாராவது வீட்டுக்கு வந்துட்டா 4 பேர் நம்ம பொதுவாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு 7-8 பேர் இருக்கோம், நமக்கு டால் காணணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வேக போட்டுட்டோம்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டா டால் நிறையா காணும். நான் எங்களுக்கு இது போடுங்கிறக்கோசம் 4 முந்திரி போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் ஒரு 6 முந்திரி 8 முந்திரி அது மாதிரி உங்களுக்கு அளவை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அம்மா நம்ம வெங்காயம் சாப்பிட மாட்டோம், 4 கிழமை வெங்காயம் வேண்டாம், ஜவசம் 4 கிழமை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா வெங்காயம் போட்டுக்க வேண்டாம், நல்லாயிருக்கும். டாலுக்கு வெங்காயம் போட்டும் பண்ணலாம், வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு அப்படியும் பண்ணலாம். இது வெங்காயம் வேண்டாத அன்னைக்கு இப்படி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை வச்சுட்டுருக்கேன். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.